ஒரு காஞ்ச இலையில் கிடைக்கிற அந்த சாம்பல் தான் சாம்பல் சத்தாக மாதிரி செடிக்கு தேவையான அந்த பூ பிஞ்சு பிடிக்கிறதுக்கு தேவையான சத்தை கொடுக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்டரில் இருக்க அந்த ஸ்டீல் மெஷ்ஷு. இது வந்து பிவிசி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஹெவியாக இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த காஞ்ச இலைகளை வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாமே இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஹைட்லலாம் இருக்காது. அப்படியே மக்கி கீழே வந்து ஒரு அடி உயரத்துக்கு போயிடும். எழுதியிருப்பாங்க என்னென்னா குட் எஃபிஷியன்ட் மைக்ரோப்ஸ் ரியாக்டர்னு போட்டிருக்கு. அரை லிட்டரை வந்து மறுபடியும் 1 லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கேஸை அப்பப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து விட்றோம். இவ்வளோதாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா காஞ்ச இலைகளை வந்து மக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மிஷின். இதை மிஷின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து கரண்ட்டோ எலக்ட்ரிசிட்டியோ இல்லை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியோ தேவையில்லை. ஆனால் இதை வந்து எந்த ஒரு பவரில் ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமை வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் அதை மிஷின்னு சொன்னேன். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம காஞ்ச இலைகளை போட்டுட்டு இந்த மைக்ரோ பாக்டீரியாஸை வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது போல் ஒரு பக்கெட் எடுத்து இந்த ட்ரம்மில் வந்து இதை 1/2 லிட்டர் ஊற்றிட்டு அதில் அதுக்கப்புறம் வாட்டரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதை எடுத்து நம்ம காஞ்ச இலைகள்லாம் இதில் போட்டு வச்சுருப்போம். அது மேலே வந்து தெளித்து விடுறோம். அப்போ என்ன நடக்கும்னா, இதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் அதில் இருக்க காஞ்ச இலைகள்லாம் நல்லா சாப்பிட்டு அந்த காஞ்ச இலைகள்லாம் மக்க வச்சு உரமாக மாற்றும். இப்போ எல்லோரும் வீட்லேயுமே வந்து மரங்கள் இருக்கும். 1-2 மரம் இருக்கும். நிறைய காஞ்ச இலைகள் அங்கே விழுகும். அந்த இலைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டி ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அதை எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கிறதால அந்த சாம்பலை கூட நம்ம வந்து எடுத்து மரங்களுக்கு போட மாட்டாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு மரத்துக்கு தேவையான உரங்கள் வந்து பற்றாக்குறை ஆகிடுது. இப்போ ஒரு மாமரம் வச்சுருக்காங்க, ரொம்ப நாள் நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு, இப்போலாம் காய்க்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் இல்லை, அந்த இடத்த சுற்றிலுமே வந்து சிமெண்ட் காங்கிரீட்டில் வந்து தளம் அமைச்சிருப்பாங்க. அதனால அங்கே விழுகிற காஞ்ச இலைகள்லாம் கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக வச்சு எரிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் அந்த காஞ்ச இலைகளை அங்கே தான் விட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். அந்த காஞ்ச இலைகள்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த மரங்களுக்கு தேவையான உரங்களை வந்து அந்த மண்ணுக்கு கொடுக்கும். அதாவது அந்த காஞ்ச இலைகளில் இந்த ஒரு காஞ்ச இலையில் என்ன இருக்குன்னா, கார்பன் சத்து இருக்கும். இந்த கார்பன் சத்து என்ன பண்ணுன்னா, அந்த செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அது காய்க்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் வந்து சாம்பலாக மாற்றினீங்கன்னா, அந்த சாம்பல் சத்து இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மரத்தில் வந்து பூ பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் அந்த பூ நல்லா திரட்சியாக வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு காஞ்ச இலையில் கிடைக்கிற அந்த சாம்பல் தான் சாம்பல் சத்தாக மாதிரி செடிக்கு தேவையான அந்த பூ பிஞ்சு பிடிக்கிறதுக்கு தேவையான சத்தை கொடுக்குது. அது நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் வீட்லேயுமே வந்து மரங்கள் இருக்கிறப்ப அந்த மரங்களை சுற்றி காஞ்ச இலைகளை போட்டால் வேறு ஏதாவது பூச்சிகள் வந்து அடையுன்ற பயம் இருக்கும். அதனால நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நாம் என்ன பண்ணலான்னா, அதை ஃபுல்லாகவே மக்க வச்சு உரமாக மாற்றிட்டு அந்த உரங்களை எடுத்து அந்த செடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்ம கொடுக்குறதால அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்டரில் இருக்க அந்த ஸ்டீல் மெஷ்ஷு. இது வந்து பிவிசி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து துரு பிடிக்காது. இது நார்மலாக வந்து மரங்களை சுற்றி வைக்கிற ட்ரீ கார்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரீ கார்டு வந்து இது மாதிரி நம்ம விரித்து இது மாதிரி கட்டி வச்சோம்னா இது மாதிரி நிற்காது. ஸோ இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா இது வந்து ஹெவி கேஜுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த காஞ்ச இலைகளை வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது கீழே வந்து எம்டியாக தான் இருக்கும், ஃபுல்லாக தரை தான். இது என்ன பண்ணுறோன்னா, பக்கத்தில் ஒரு மரம் வச்சுருக்காங்க. இந்த மரம் சரியாக காய்க்கலைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் வச்சிட்டோம். என்ன ஆகும்னா, இதில் கீழே லீச்சட் ஆகி இந்த காஞ்ச இலைகள்லேருந்து அப்புறம் நம்ம வந்து ஊற்றுற இந்த பயோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உரமாக மாறி இந்த மரத்தை வந்து நல்லா காய்க்க வைக்கும். இப்போ வந்து இந்த கம்போஸ்டரில் நம்ம காஞ்ச இலைகள்லாம் எடுத்து கொட்டலாம். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது போல் டைரெக்டாக இந்த காஞ்ச இலைகளை வந்து கீழே வந்து தரை தான் இருக்கும், இந்த தரையில் நம்ம கொட்டுறோம். இந்த காஞ்ச இலைகளை நம்ம கொட்டுறப்போ ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து கண்ணாடியோ இது போல் மக்காத பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை ரொம்ப கவனத்தில் கொள்ளணும்.
இந்த காஞ்சையில் ஃபுல்லாகவே இதில் கொட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த காஞ்ச இலைகளை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாமே இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஹைட்லலாம் இருக்காது. அப்படியே மக்கி கீழே வந்து ஒரு அடி உயரத்துக்கு போயிடும். ஏன்னா இவ்வளோ காஞ்ச இலைகள் போட்டிருக்கோம், ஆனால் அது எல்லாமே ஜஸ்ட்டு 1 அடி கூட வராது. அந்தளவுக்கு கீழே கம்ப்ரஸ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம போட 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 அது இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் போடலாம். நீங்கள் எத்தனை மாதம் போட்டாலுமே அவ்வளோ இலைகளையுமே அது உடச்சி கீழே இறக்கிடும். இந்த லிக்விடில் அழகாக எழுதியிருப்பாங்க என்னென்னா குட் எஃபிஷியன்ட் மைக்ரோப்ஸ் ரியாக்டர்னு போட்டிருக்காங்க. தமிழில் சொல்லணுன்னா நன்திறன் மிகு நுண்ணிகள் உலை. ஓகே, கிட்டத்தட்ட இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒர்க் ஆகுது போல் இருக்குது. உள்ளே மிதக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து மைக்ரோப்ஸ் வேலை செய்கிற வேலையாட்கள் மாதிரி உள்ளே வந்து மைக்ரோப்ஸ் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ஸ்கேல் இருக்கும் முக்கியமாக. இதில் நிறைய பர்பஸ்க்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது பேர் ஜெம் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே வந்து இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது கீழே நம்ம ஊற்றுவோம். அப்படி ஊற்றுறப்போ வந்து நமக்கு இந்த ஸ்கேலில் வந்து ஹாஃப் வர வரைக்கும் தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அந்த பேலன்ஸ் இருக்க அந்த ஹாஃப் பாட்டிலை வந்து மறுபடியும் நம்ம ஃபுல்லாக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் இதை வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டிலை வந்து நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் மறுபடியும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஒரு தடவை வாங்கினாலே போதும். அது 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக மறுபடியும் நீங்களே ரீஜென்ரேட் பண்ணலாம். அந்த எப்படின்றத வீடியோட கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு ரியாக்டர் வந்து 1/2 லிட்டர் மட்டும்தான் இதில் ஊற்ற போகிறோம். 1/2 லிட்டர் ஊற்றிட்டு 1:100 ரேஷியோ கிட்டத்தட்ட இதில் வந்து 1/2 லிட்டர் ஊற்றிட்டு நம்ம வந்து 50 லிட்டர் தண்ணி இதில் நம்ம வந்து கலந்து அந்த தண்ணியை எடுத்து இந்த காஞ்ச இலைகள்லாம் நனைக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ நுண்ணுயிர்கள் எல்லா இடத்துலையும் பெருகிறோம். அது சாப்பிட்றதுக்கு நம்ம தீனி போட்டாச்சு. ஸோ இப்போ நுண்ணுயிர்கள் எடுத்து அதில் விட வேண்டியது தான் வேலை. ஸோ எடுத்து விடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரியாக்டரில் இருக்க இந்த நுண்ணுயிர்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இது மாதிரி எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு இப்படி கவுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்ம லிக்விடை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து 50 லிட்டர்ஸ் வாட்டரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஊற்றிடுங்கம்மா. ஸோ இதை வந்து வாரம் ஒரு தடவை நம்ம பண்ணணும். இந்த ப்ராசஸை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வாரம் ஒரு தடவை நம்ம இதை பண்ணணும். முக்கியமாக ஹோஸ் இருந்துச்சுன்னா டெய்லி லைட்டாக நனைச்சி விட்டுறது பெஸ்ட்டு. ஸோ டெய்லி ஒரு தடவை லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி இதை நனைச்சி விடணும். வாரம் ஒரு தடவை நம்மளுடைய லிக்விட், இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின எல்லா ப்ராசஸும் ரெடி பண்ணி அந்த லிக்விடை ரெடி பண்ணி அந்த ஜெம் ரியாக்டரை வந்து இந்த உள்ள வாட்டரை இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக மக்கிரும். ஆக்சுவலாக இந்த ஜெம் ரியாக்டரை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு 50 லிட்டர் ட்ரம் எடுத்துகிட்டு இதில் 1/2 லிட்டரை மட்டும் நம்ம அதில் ஊற்றி அதில் வந்து 50 லிட்டர் தண்ணியை பிடிச்சி அது வந்து காஞ்ச இலைகளுக்கெல்லாம் வந்து ஊற்றணும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1/2 லிட்டரை வந்து மறுபடியும் 1 லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படிடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த உள்ளே வந்து அந்த நுண்ணுயிர் உலைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரியில் மைக்ரோப்ஸ் இருக்க மாதிரி. அது என்ன பண்ணுன்னா அதுக்கு பசிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கையில் என்ன எடுத்துருக்கோன்னா நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ஜெம் ரியாக்டர் இந்த உலையில் வந்து அங்கே இருக்க மைக்ரோப்ஸுக்கு வந்து சாப்பாடாக கொடுக்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஒரு ஸ்பூனுன்றது 2 ஸ்பூனாக கூட நீங்கள் போடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைப்பிடினா ஒரு 3 ஸ்பூன். இது டீஸ்பூனுன்றதால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம உள்ளே போட்டுடுறோம். இந்த சின்னதாக இருக்குது ஸ்பூனுன்றதால நான் சொல்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ அதோடு நிப்பாட்டிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து நம்ம போர் வாட்டரை ஊற்றணும். எதுக்காக போர் வாட்டர்னால், நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஊற்றாதீங்க, தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. இதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் இறந்துடும். ஏன்னா அதில் குளோரின் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க ஃபார்மில் இருக்கிறதால இவங்க வீட்டில் எல்லாமே வந்து போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டேப்பில் இருக்க வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் எந்த டேப்பில் வரும், போர் வாட்டர் எந்த டேப்பில் வரும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி போர் வாட்டரை மட்டும் இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1/2 லிட்டர் மறுபடியும் 1 லிட்டராக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் இந்த ரியாக்டரை எங்கள்கிட்ட வாங்க வேணாம். ஒரு தடவை நீங்கள் வாங்குறது தான். இது எப்படின்னா செல்ஃப் சஸ்டைனபிள் சிஸ்டத்தை வந்து நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணுன்னா, ஒரு வாரம் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஒரு வாரம் ஜஸ்ட் இது லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. மேலே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து கேப்பை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து நேச்சுரல் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறது எதனால் நடக்குதுன்னா, நுண்ணுயிர்கள்லாம் சாப்பிடும் இல்லைங்களா, அது பசிக்கிறப்ப அது நல்லா சாப்பிடும். அதுக்கு தான் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு தீனியாக கொடுத்துருக்கோம். அது சாப்பிட்றப்ப நிறைய மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸை அப்பப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து விட்றோம். இவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நமக்கு காஞ்ச இலைகள்லாம் வந்து மக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த காஞ்ச இலைகள் நார்மலாக நம்ம வந்து மண்ணில் போட்டு மக்கிறப்ப 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகள், இலையுதிர் காலங்களில் எங்கே பார்த்தாலும் காஞ்ச இலையாக இருக்கும். அதனால் அந்த காஞ்ச இலைகளை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிக்கிறாங்க. இதுவே இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா வெறும் 3 மாதத்தில் இது மக்கி நமக்கு உரமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த காஞ்ச இலைகள் கீழே விழுகிறப்பெல்லாம் இனிமேல் நமக்கு வந்து இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்டர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய மரங்கள், மினிமம் 5லேருந்து 10 மரங்கள் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து இது போல் ஒரு செட்டப் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு கேட்டால் நல்லது. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் வந்து மை க்ரீன் பின் நான் எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும். அந்த பின் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் கொடுப்பேன். 2.5 lakhs இல்லை 5 lakhs வரைக்கும் கூட போகும். ஏன்னா அங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். 65 வீடுகள், 100 வீடுகளுக்கு மேலே இருக்கும். அப்போ எல்லாரோட வேஸ்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணோன்னா பெரிய அளவில் பின் இருக்கும். அந்த பின்னில் கூட வெறும் ட்ரை லீஃபை மட்டும் போட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ட்ரை லீஃபு, அதாவது அதில் ட்ரை வேஸ்ட்டு, வெட் வேஸ்ட்டு எல்லாமே கலந்து போடணும். முக்கியமாக அதில் மைக்ரோப்ஸை நம்ம அதில் போடணும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு செட்டப்பை ரெடி பண்ணால் கூட நமக்கு அதில் வந்து இந்த ட்ரை லீஃபை வந்து மக்க வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அது ஒரு 2000 லிட்ரு 5000 லிட்டருன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் காஞ்ச இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம அதில் போடக்கூடிய ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ ஃபீட் பண்ணலாம், அதிகபட்சம் 500 கிலோ ஃபீட் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த காஞ்ச இலைகள்லாம் இடத்த அடைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். வால்யூம் வைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மேலே போடுற லேயரான அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறங்கி அதை வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த ட்ரை லீஃப்லாம் மக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிடும். ஸோ மக்காது. அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட், அதாவது வெட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே மக்க வைக்கிறது வந்து ரொம்ப சவாலானது. அதில் என்னென்னா துர்நாற்றம் வரும். அது அழுகிடுச்சுன்னா துர்நாற்றம் வரும். கரெக்டான நேரத்தில் அதுக்கு வந்து நமக்கு நுண்ணுயிர்களை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா அது அழுகி துர்நாற்றம் எடுக்கும்.
சரியான நேரத்தில் மைக்ரோஸை கொடுத்துட்டிங்கன்னா அது மக்கி உரமாக மாறிடும். ஆனால் இந்த காஞ்ச இலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலுமே அந்த கொஞ்ச நாள் இருந்தால் அது துர்நாற்றம் எடுக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இதை மக்கிறதுக்கு நம்ம நுண் உயிர்களை கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் மக்கும். ஆனால் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் கிச்சன் வேஸ்ட்டை வந்து வச்சுருந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு தனி கம்போஸ்டிங் பின் மெத்தட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அதையும் வந்து குழப்பிக்க வேணாம். இது ஒன்லி ஃபார் ட்ரை லீஃப் கம்போஸ்டர், அது ஒன்லி ஃபார் வெட் வேஸ்ட் கம்போஸ்டர். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பிரித்து கையாள்வோம். அதை யூஸ் பண்ணுறதால நமக்கு அதில் லீச்சிட் லிக்விட் கிடைக்கும். அதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இதில் வர லீச்சிட் லிக்விடை வந்து இது போல் மரங்கள் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோஸ்க்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.